விஜயகாந்த் சார் பற்றி சொல்லணும்னா நான் பார்த்தது வல்லரசு படம் வந்து கிளைமேக்ஸு. அப்போ வந்து கிளைமேக்ஸில் வந்து அங்கே பீச்சில் தான் வந்து ஷூட்டிங் எடுக்கிறாங்க. நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து விஜயகாந்தோட ரொம்ப தீவிர ரசிகர். நான் விஜயகாந்த் சாரை பார்த்து சினிமாவில் நடிக்க வந்தேன். அவர் மாதிரியே நம்ம டான்ஸ் பண்ணுறது அவர் மாதிரி எல்லாருக்குமே இருக்கான். விஜயகாந்த் சார் வந்து வல்லரசு படம் ஷூட்டிங்கில் பார்க்கும்போது இப்போ மற்ற நடிகர் என்னப்பா அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா மற்ற நடிகர்னா சரி அது என்ன பிரச்சனை அதை பாருங்கள், அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு மற்ற நடிகர் சொல்லுவாங்க. ஆனால் விஜயகாந்த் சார் என்னென்னா அந்த பிரச்சனை அது என்னடா அங்கே பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையில் வேட்டியை மடித்து கட்டிட்டு நான் கண்ணுக்குள்ள பார்த்தேன். அங்கே வந்து லோக்கல் ஆளுங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் மாமூல் கொடுத்தா தான் வந்து ஷூட்டிங் எடுக்க முடியும், இல்லைனா வந்து எடுக்க முடியாது அப்படின்னு நிறையா சொன்னாங்க. அப்போ கேப்டன் சார் எப்பவுமே ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவார், நீ எவ்வளோ பெரிய மக்களாக இருந்தாலும் எவ்வளோ பசியாக இருந்தாலும் நான் வந்து கறி சோறோட நான் சோறு போடுறேன், வந்து வயிறார சாப்பிட்டு போங்க, இது மாதிரி பணம்னா வந்து கேட்டு இது பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு அடுத்தவங்க பிரச்சனையை தன் பிரச்சனையாக எடுத்து அவர் செயல்பட்டு அந்த அந்த பிரச்சனையை ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரே மனிதன், நல்ல மனிதன், நேர்மையான மனுஷன் கேப்டன் விஜயகாந்த். அரசியலையும் சரி சினிமாலும் சரி, சினிமாவில் எவ்வளோ நடிகர் வாய்ப்பு கேட்டு போனால் வந்து மற்ற நடிகரில் வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, அதாவது ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டாங்க. ஒரு நடிகர் வந்து ஒரு நடிகருக்கு பண்ண மாட்டாங்க, அது வந்து டேரக்டர் முடிவு பண்ணணும், வாய்ப்பு கொடுக்கணும், இல்லைப்பா அதுமாதிரி டேரக்டர் பார்ப்பேன் அப்படின்னு. ஆனால் கேப்டன் மட்டும் எப்பவுமே ஒரு நடிகர் சொல்லியா போடியா நம்ம பையன் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ நடிகர் அவரால் வந்து வளர்ந்துருக்காங்க, சினிமாவில் எவ்வளோ உச்சத்தில் இருக்காங்க. அதெல்லாம் நினைக்கும் போது நான் சாலிக்கிராமன் தான், நானும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருந்தால் விஜயகாந்த் சார் நிறையா ஒரு செயல்களை நான் பார்த்துருக்கேன், அவரோட பங்களிப்பை பார்த்துருக்கேன். சின்ன ரோட்டில் ஒரு பிரச்சனை இருந்தாலும் இறங்கிடுவார். என்னடா பிரச்சனை அது, வா என்ன பிரச்சனை அவனுக்கு அப்படின்னு கேட்டுட்டு ஒரு சாதாரண தனி மனிதன் கூட பிரச்சனை என்னன்னு கேட்டுட்டு அவன் அந்த பிரச்சனையை தீர்வு காமிச்சிட்டு என்ன பண்ணுற நீ எங்கே இருக்க என்ன வேலை பார்க்குற அப்படின்னு உரிமையாக, அந்த உரிமை இருக்குது பார்த்தீங்களா, அந்த உரிமையாக கேட்டு அரவணைச்சு அவனுக்கு ஏதோ பிரச்சனை தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறது பெரிய பெரிய நடிகர். நம்ம விஜய் சாராக இருக்கட்டும், சூர்யா சாராக இருக்கட்டும், பல நடிகர் அவரை வச்சு வளர்ந்து நிறையா பேர் முன்னணியில் இருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது அது காரணம் வந்து கேப்டன் தான். கேப்டனால தான் அந்த சினிமா, அது தமிழ் சினிமாவில் வந்து எவ்வளோ சாப்பாடுகள் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்ணும், என் தட்டில் கறி இருக்குன்னா அவன் தட்டுலையும் கறி இருக்குண்டா என்னடா அது அப்படின்னு நியாயமாக சொல்லி எல்லாருக்கும் ஒழுங்காக போடுங்கடா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தது கேப்டன் தான். ஏன்னா கேப்டன் வந்து தமிழ் சினிமாவிலும் அரசியலும் வந்து பெரிய இழப்பு, வந்து பெரிய ஒரு பேரிழப்பு. ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. நான் டெய்லியும் நடந்து போவேன் கேப்டன் சார் வீட்டில். அப்படி போகும்போது வீட்டை பார்த்துட்டு இப்படி கையெழுத்து கும்பிட்டு தான் போவேன். சார் நீங்கள் நல்லபடியாக குணமாகி வரணும், மறுபடியும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அவன் மாதிரி வந்து அவர் செய்கிறது. அது ஒரு குணம் இருக்குது பார்த்தீங்களா, வேற எந்த நடிகரும் அது பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது. நான் இருந்து நான் பார்த்து அவர் பண்ணது அந்த விஷயம், கேப்டன் சார் விஷயம் ரொம்ப அவர் இழந்தது எனக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. காலையில் அங்கே போயிட்டு தான் நான் வந்தேன், என்னால் அது நம்ப முடியல. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.